ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம சிக்கன் malai கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஃபுல் லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு அரைத்த விழுது 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம மேரினேட் பண்ணணும். இப்போது மூடி வச்சிடலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இதுதான் வெள்ளை மிளகு. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது இந்த மாதிரி பவுடர் அரைச்சிக்கோங்க. இப்போது 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே மேரினேட் ஆகிருக்கு. இது கூடவே நம்ம ப்ராசஸ்டு சீஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காய் பொடி எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் வரைக்கும் இதை நம்ம மேரினேட் பண்ணணும். இப்போது மூடி வச்சிடலாம். 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போது 1 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லாவே மேரினேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீளமான ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் நனைச்சிட்டு ஈரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் சிக்கனை 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கன் ஸ்டிக்கை இதில் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள்.
மேலேயும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வாசனையாக இருக்கும். சிக்கன் டிக்காவுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்தா நம்முடைய க்ரீன் சட்னி ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, நம்முடைய சிக்கன் டிக்கா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நான் சர்வ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக நம்முடைய சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.